வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன். கோவையிலிருந்து இந்த பதிவு. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே. கேள்வியிலே தாங்க பதில் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா விஷயங்கள் இருக்குது. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. அவன் எத்தனையும் படிப்பான். அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு சயின்ஸுங்க. நீங்கள் பிறக்கிறப்ப பிளானட்ஸ் வானத்தில் எந்த இடத்துல இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு என்ன படிக்கலாம் அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஆட்சி பெற்ற கிரகங்கள், உச்சம் பெற்ற கிரகங்கள், மூலத்திரிகோணம், இதை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளை அவங்களுக்கு என்ன படிக்க விருப்பமோ அதையும் கேளுங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி படிக்க வைங்க. சரிங்களா? உங்கள் குழந்தைகளோட ஹாரோஸ்கோப்பில் சூரியன் பலமாக இருந்ததுன்னா பாலிட்டிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல்வாதி, அரசு சம்பந்தமான வேலை, பதவி, எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது, எலெக்ஷனில் நிற்காமல் ஜெயிக்கிறது, ஹானரரி போஸ்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், டெண்டர், இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வரும். சந்திரன் பலமாக இருந்தாலும் அரசு சம்பந்தமான ராஜ கிரகங்கள், அரசு சம்பந்தமான பணிகள், வாட்டர் ரிலேட்டட் எஜுகேஷன், மரைன் இன்ஜினியரிங், ஃபாஸ்ட் ஃபுட், கேட்டரிங் டெக்னாலஜி, ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சுரல், இதெல்லாமே படிக்க வைக்கலாம். செவ்வாய் என்ஜினியரிங், டாக்டர். செவ்வாய் பிளட்டு டாக்டர். எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா பாராமெடிக்கல் சயின்சஸ் படிக்க வைக்கலாம். புதன் நல்ல பிரில்லியண்ட், அக்கௌண்டன்சி, பிகாம், எம்காம், பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், இந்த ரிலேட்டட் கோர்ஸுகள். படிக்க வைக்கலாம். குரு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங், ஃபினான்ஸ், பேங்கிங், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, மந்த்ராஸ், இதெல்லாம் படிக்க வைக்கலாம். சுக்ரன் ஃபேஷன் டிசைனிங், காஸ்டியூம், காஸ்மெட்டிக்ஸ், ஃபினான்ஸ், கோல்டு, இன்னும் ரிலேட்டடு நிறைய இருக்குது சுக்ரன். சனி சாட்டன், ஸ்டீல், அக்ரிகல்ச்சுரல், லேபர் ரெக்ரூட்மெண்ட், லேபர் மேனேஜ்மெண்ட், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் சம்பந்தமான படிப்புகளை படிக்கும். ராகு எலக்ட்ரானிக்ஸ், செவ்வாயில் எலக்ட்ரிக்கல் நீங்கள் சேர்த்துக்குங்க. புதனில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சேர்த்துக்குங்க. ராகு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். பிரம்மாண்டமாக இருக்கிற எல்லாமே ராகு தான். அதில் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் அவர் பிரம்மாண்டத்தை திங்க் பண்ணார்னா, ராகு பலமாக இருந்தார்னா படிக்க வைக்கலாம். கேத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் நீங்கள் ஆன்மீகத்தில் அவர் நாட்டம் செலுத்தலாம். இதில் அந்த குழந்தைகளோட விருப்பம், இதெல்லாம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு படிக்க வச்சிங்கன்னா அவர் படித்த உடனே ஈஸியாக ஒரு வியாபாரமோ தொழிலோ வேலையோ இந்த வாய்ப்புகள் ஏற்படும். இது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பிடிஎஸ்சில் சேர்த்துவிட்டு பாதிலேயே திரும்பி வந்துருச்சு. ஒரு பையனை இன்ஜினியரிங் சேர்த்து விட்டு பாதிலேயே திரும்பி வந்துட்டான். ஒரு பொண்ணு எம்எஸ் படிக்குது, திணறிக்கிட்டு இருக்கு. அதனால் விருப்பம் இல்லாமல் எதையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு.